ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ஐயா ஆக்ஷன் மாட்டிட்டேன். இன்னைக்கு நாம பல வருடங்களுக்கு பிறகு ரிவ்யூங்கிற செக்டாருக்கு வந்திருக்கோம். எதுக்காக மீண்டும் ரிவ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசு உருக்கிய தருணம். நாங்க இந்த ரிவ்யூ போட்டே ஆகணுங்கிற ஒரு தருணம். ரிவ்யூ போடலான்னு சொன்னது நானு. இவர் ஒத்த காலம் இருந்தாராமா. வெல்கம் டு எப்புரா ரிவ்யூ. ஓகே, இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா வாழை திரைப்படம் வந்திருக்குது. வந்து திரைப்படத்துல திரையரங்கத்துல வெற்றிகரமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல புரியல. அதை பத்தின ஒரு சின்ன கருத்து கணிப்பு தான், எங்களோட ஒரு ஒப்பீனியன் தான் சொல்ல போறோம். தட் மீன்ஸ் கருத்து கணிப்பு எடுக்கிறது 3 பேர் தான் இருக்கும். அதானே கருத்து கணிப்பு. கருத்து கணிப்பு தமிழ்ல என்ன மீனிங்கே தெரியாம பேசுவாங்க. கருத்து கணிப்புனா என்னங்கிறது தெரியும். அது கருத்து கணிப்புனா ஒப்பீனியன்ங்கிறது தெரியாத அளவுக்கு கூட இவங்க. ஐயோ ஓகே ஒரு கவிதை வச்சிருந்தேன். அந்த கவிதையோட ஆரம்பி. வாழைப்பழம் மீது இருக்கும் விருப்பம் போனதடி வாழை திரைப்படம் பார்த்த பின்பு. வாழைப்பழம் ஆமா பழுபழுத்து கொழகொழைத்து வழுவழுத்து நடனத்து சம்பளம் கீழே வருது. சூப்பர் கவிதை சொன்னாங்க. சம்பந்தம் இல்லாம எதையோ சிரிச்சுட்டு வாழை நட்டுங்க. ஆக்சுவலா வாழை வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் கலந்த ஒரு வாழ்வியல் தான். வாழ்வியல்னா என்னங்க? வாழ்க்கை லைஃப்னா மனித வாழ்க்கையோட ஒன்றி எடுத்தது தான் வாழ்வியல்னா. ஸ்டடி ஆஃப் ஹியூமன். வாழ்வியல் சொல்லிட்டாரு. ஒரு இன்டர்வியூல வாழ்வியல் படம் சொல்லிட்டாரு. அதை பார்த்துட்டு வாழ்வியல் படம் பாருங்க. டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குற இன்சிடென்ட்டை ஒரு படமா எடுத்துருக்கோம். அப்படிலாம் டே டு டே லைஃப்ல நீ என்ன பார்த்துட்டு இருக்க? அது நம்ம அதை பார்த்தது டே டு டே லைஃப் தான். அவரோட சுடராஜோட லைஃப்ல பார்த்தது. அவரோட டே டு டே லைஃப்ல பார்த்தது. டே டு டே லைஃப். ஓகே, சோ இப்போ இன்டரப்ட்ங்க. என்ன சொல்றது? அதனால இது வாழை ஒரு வாழ்வியல் படம். ஆமா, வாழ்வியல் படம். அந்த சொல்லுங்க மிஸ்கின் நீங்க. இல்ல ஆக்சுவலா அந்த ரெண்டு சின்ன வாழ்ந்திருக்கான் சார். அந்த சின்ன பையன் வாழ்ந்திருக்கான். 2 பசங்களுமே அதான் ரெண்டு கை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல எப்படின்னா, படம் முடிஞ்சு நான் அங்கேயே உட்காந்துட்டேன். எந்த இடத்துல எனக்கு கண் கலங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா சோறை எடுத்து சோறோட தட்டை எடுத்து மூஞ்சில அடிச்சுட்டு அழுவாங்க பார்த்தீங்களா. இப்போலாம் நான் வந்து இங்கிட்ட ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க. இவங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க. கேமரா பின்னாடி உள்ள வரும். இவங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க. நான் இப்படி உட்காந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அது ஒரு மாதிரி எமோஷனல் தாண்டி ஒரு கரெக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஓகே, அதை தாண்டி பெத்த பிள்ளைக்கு ஒரு வாய் சோறு போட முடியலையே, அந்த பசி ஆத்த முடியலையே. ஆக்சுவலா எப்படின்னா நான் கொஞ்சம் ஓவர் எமோஷனல். அம்மா சென்டிமெண்ட்னா எமோஷனல். அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுருவேன் நான் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும் போது இப்படி வச்சு நான் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டேன். என்னால தாங்கவே முடியல. படம் முடிஞ்சு இப்போ எல்லாரும் சொல்றது தான். படம் முடிஞ்சு அந்த டைட்டில் கார்டு எண்டு கார்டு வர வரைக்கும் யாருமே எந்திரிக்கல. எல்லாரும் உட்காந்துருந்தாங்க ஒரு 5 நிமிஷம். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. படம் கொஞ்சம் சின்ன படம். ஏன்னா சில பேர் இப்போ வந்து 3 மணி நேரம் எப்படி உட்கார வைக்கிறேன் பாருன்னு சொல்லி லென்த்தா படம் எடுத்து பல்ப் வாங்கிட்டு போயிட்டு. ஆமா, பொதுவாகவே இந்த ஆர்ட் ஃபிலிம்ங்கிற கணக்கு எடுத்தாலே படத்தை வந்து 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் எடுக்கிற கோர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த படத்தை அப்படியே நச்சுன்னு 2 மணி நேரம் 12 நிமிடங்கள் அவ்வளவுதான். அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வச்சு செஞ்சாங்க. பட் தெரியல எனக்குமே பெருசா படம் நினைக்கிறேன் 2 மணி நேரம் 12 சொல்லலாம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இந்த 2 மணி நேரத்துல எனக்கு திருப்தி பண்ணுச்சு அப்படிங்கறத, அந்த படத்தை தாக்கத்தையே உங்களுக்கு தெரியும். அந்த எவ்வளவு ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. அதுவே எனக்கு போதுமானதா இருக்கும். நீ எவ்வளவு கோடி வேணா கொடுத்து படம் எடு, கடைசியில் அட்லாஸ்ட் அந்த படம் ஒரு நிமிஷம் தியேட்டர் விட்டு வெளில இருக்குல்ல, உன்னை அப்படியே பிடிச்சி இருக்குதா, உன்னை கனெக்ட் பண்ண வச்சுதா, நீ இந்த கேரக்டரா லைஃப்ல வாழ்ந்தியா, அதுதான் இந்த ஒரு வாழ்வியல் படத்துக்கான ஒரு உதாரணம் என்னை பொறுத்த வரைக்கும். அதுல 100% என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுங்க அந்த படம். அதான் சரி, நீங்க 2 பேரும் படம் பார்த்த 2 நாள்ல ஒரு தாக்கம் உங்க மேல ஒரு தாக்கம் தெரிஞ்சுது. அவங்க பேர் என்ன? நிக்கிலா நம்ம பூங்கொடி டீச்சர். நிக்கிலால மறந்துடுங்க. பூங்கொடி டீச்சர். என்னடா மலர் டீச்சர், எங்க பூங்கொடி டீச்சர்ங்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் இது. அழகிய லைலாக்கு அப்புறம் பூங்கொடி டீச்சர் தான்டா. 2 ஒரே கேரக்டர் தான். ஒரு பக்கம் அழகிய லைலானா இன்னொரு பக்கம் பூங்கொடி டீச்சர். அவருக்கு முன்னாடி தச்சு வச்சிருக்காங்க 2வது ஆர்ட்ட.
இல்ல உண்மையிலே அந்த ஒரு கேரக்டர் சரி எப்படி சொல்றேன், ஒரு கண்ணு அகிலா ஒரு கண்ணு பூங்கொடி டீச்சர்னா ஒரு கண்ணு வந்து அழகில அகிலான்னு யாருக்கு அகிலா இல்ல நிக்கிலா தான் அகிலா ஆயிடுச்சு. அது ஒண்ணும் இல்ல, அது ஒரு பக்கம் வந்து பூங்கொடி டீச்சர்னா ஒரு பக்கம் அழகில. அந்த பையனுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதுவே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துருந்துச்சு. ஏன்னா இந்த 2K காலகட்டத்துல எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, 2 பேர் பேசினாலும் சிரிச்சாலோ நடந்தாலோ போனாலோ 2 பேர் லவ் பண்றாங்க, அவங்கள கிண்டல் பண்றது, நிறைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி கிண்டல் பண்றதுமே நிறைய போயிட்டு இருக்குது. ஆனா அந்த விஷயம் இருக்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஒரு டீச்சருக்கும் மாணவனுக்குமான ரிலேஷன்ஷிப்பை, அந்த மாணவனுக்கு அவங்க மேல இருக்கிறது ஒரு காதல் தான், ஒரு அழகான ஒரு பாசம் தான். அதை எவ்வளவு அழகா மோல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை விட அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு நிக்கிலா டீச்சர் பூங்கொடி டீச்சருக்கும் அந்த பையனுக்கும் ஒரு பாண்ட் இருந்துச்சோ, அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு சேகரும் குணாங்கிற மாதிரி சேகரும் சிவனந்தன் அவங்க காம்போ. சேகரோட காமெடி அதுல கமல் ரெஃபரன்ஸ், ரஜினி ரெஃபரன்ஸ் வச்சதெல்லாம் இந்த காமெடி. அந்த அது பேர் என்ன, நல்லா கமல் ஃபேன்ரா, குத்தாமலே நடிப்பேன். நீங்க வந்துட்டு ஒரு ஃபன் பண்ணி இப்படி சுத்த விட்டு காமெடி என்ன அப்படிலாம் பண்ணாம அப்படி ஸ்மூத்தா உட்கார வச்சு 10 நிமிஷம் காமெடி சிம்பிள். வர காமெடி படங்களை விட மாரி செல்வராஜ் படத்துல இப்ப வந்து இந்த படத்துல காமெடி இருந்துச்சு. மாரி செல்வராஜ் படத்துல நிம்மதியா சிரிச்சோம்னா ஆச்சரியமா. ஏன்னா வந்து நாங்க ஃபர்ஸ்ட் கால்ல எல்லாம் ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் படத்துக்கு போனோம். பாலா டைரக்டர் சார் எல்லாம் வந்து உட்காந்து அழுவும் போது எதுக்காக அழுகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி எல்லாத்தையும் வச்சுதான் அந்த படத்துக்கே போனோம். கிளைமேக்ஸ்ல தான் அதோட புரிஞ்சு. ஆனா அது வரைக்குமே படம் பார்க்கும்போது ஒரு உள்ள வந்து ஓடிட்டே இருக்கும்ல, எதுக்காக அழுகுறாங்கன்னு ஒன்று ஓடிட்டே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வெளில வந்தோடனே நமக்கு அது புரிஞ்சிருச்சு. பட் ஆனால் அது வரைக்கும் ஒரு ஃபன்னு, அந்த பஞ்சு முட்டாய் பாட்டு வரைக்குமே ஒரு ஃபன்னு தான் படத்துல. அந்த கடைசி ஒரு 20 மினிட்ஸ்ல மொத்தமாவே மாத்திருப்பாங்க. அவங்க நினைச்சிருந்தா படத்தோட ஆரம்பத்திலேயே இந்த சீனை வச்சோ, நான்லினியன் பேட்டர்ன்லயோ வாட் எவர் எப்படி வேணா கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த கதையோட தாக்கத்தை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டருக்குமான அந்த ஸ்ட்ராங்கை ஹோல்ட் பண்ணுறதுக்காகவே அப்படியே வச்சு கடைசி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அந்த ஒரு ஆக்சிடென்ட் குறிப்பிட்ட அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அதான் நார்மலான அழகான வாழ்க்கைக்குள்ள நடந்த ஒரு யதார்த்தமான ரொம்ப கொடூரமான சம்பவம். அது வந்து நல்லா பண்ணி இந்த கம்யூனிசம் பற்றியான விஷயமெல்லாம் இதை வந்து ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. நிறைய தாக்கம் இருந்துச்சு, ரொம்ப தாக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த பரியரும் பெருமாளாக இருக்கட்டும், மாமன்னனாக இருக்கட்டும், கண்ணனாக இருக்கட்டும். ஆனால் இதில் வந்து ரொம்ப தெளிச்சு விட்ட மாதிரி இல்லாமல், ரொம்ப மேலோட்டமாகவும் இல்லாமல், கரெக்டாக இது இப்படி தான்டா கரெக்டாக இருந்துச்சு இந்த பாலிடிக்ஸ் விஷயமும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை அதான் லிட்ரலி அவர் எல்லாமே பேசுவார். கம்யூனிசம், சோசியலிசம், கேஸ்டிசம் மூணுமே பேசுவார். ஆனால் இது வரைக்கும் அவர் கேஸ்டிசம் மட்டும்தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தான் மக்கள் புரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த படத்தில் தான் அவர் கம்யூனிசத்தை எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல வந்திருக்காரு அப்படின்றது தெரியும். அந்த முதலாளிகள்கிட்ட அடிமையாக இருக்கிற அந்த தொழிலாளிகளோட வாழ்க்கை என்ன, அவங்களுக்குள்ள இருக்க சந்தோஷம் என்ன, நடந்து தவறி போன ஒரு சோகம் என்ன அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய முடிஞ்சு. ஸ்பாய்லர் இல்லைன்னா நிறைய விஷயம் சொல்லலாம். ஸ்பாய்லர் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்த்துருங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. நீங்கள் மறுபடியும் OTTல வரும்போது பார்த்தீங்கன்னாலும் அந்த தாக்கம் இருக்கும். பட் ஆனால் தியேட்டரில் போய் பார்த்து அந்த அது ஒரு ஃபீல் வேற. எல்லா ஆடியன்ஸோட போய் உட்காந்து அது வேற ஒரு ஃபீல். அதே மாதிரி தான் நான் இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக ஏதாச்சும் சொல்கிறேன்னா அந்த பஞ்சு மிட்டாய் பாட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பியூர் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க பாடவத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த அம்மாவோட கேரக்டர் தான் அந்த பாடவத்திங்கிற ஒரு பாட்டோட எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும். அதை ஹோல்ட் பண்ணுற அந்த சாங் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது புரியல, அதை நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த அம்மா எதெல்லாம் நினச்சி இந்த பசங்களை வளர்க்கணும்னு ட்ரை பண்ணாங்களோ இது எல்லாமே போய் இதெல்லாமே தப்பு, நம்ம இருந்திருக்கக்கூடாது, அதுக்கான அப்பாலஜிஸ்ட் அந்த பாட்டுங்கிற மாதிரி அவ்வளோ நுணுக்கமாக எழுதியிருப்பாப்புல. மாரி செல்வராஜ் தான் லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு, சூப்பராக இருக்கும். அதில் மாரி செல்வராஜில் பாப்பாத்தி செல்வராஜ் இருந்துச்சு. மேபி அவங்களோட ரிலேஷனும் அது அவங்க அக்காவோ தங்கச்சியோ மேபி இருக்கலாம். மேபி மாரி செல்வராஜ் தெரிஞ்சவங்க எழுதியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த 2 பசங்களுக்குமே இதுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை ஆன் ஸ்க்ரீனில். ஆனால் அவங்க எல்லாருமே அந்த 2 பசங்களும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதாவது நடிச்சிருந்தாங்கன்ற தாண்டி வாழ்ந்துருந்தாங்க, எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லா கேரக்டர்ஸுக்கும் அந்த இடையில இருக்கிற பாண்டு
இந்த பாசிட்டிவ் கேரக்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்கும் எந்த ஒரு பொறாமை எதுவுமே இல்லாம எல்லாருக்கூடயும் ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஸ் இருப்பாங்க. எப்படின்னா அந்த கலையரசன் அவர் இருக்காருல்ல, அவர் பேர், அவருக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிற ஒரு பாண்டு காமிச்சிருப்பாங்க. அக்காவுக்கும் தம்பிக்கும் இருக்கிற பாண்டு, அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற பாண்டு, எல்லாரோட பாண்டும் ஈக்குவலா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் அவ்வளோ அழகா இருக்கும் அதை பார்க்கும்போதே. ஆனால் ஒரு படத்துக்கு தேவையானது அதிக பட்ஜெட் இல்லாட்டாலும் நல்ல பட்ஜெட் இருந்தால் கூட அவர் வச்சிருக்க ஃப்ரேம்ஸ்லாம் அந்த நேச்சர் அழகாக யூஸ் பண்ணியிருப்பாரு. நேச்சுரலாக இருக்கிற ஒரு விஷயத்துலேயே நம்ம அழகை காட்டலாமே, பிரம்மாண்டத்தை காட்டலாமே, இதுக்கு செட்டு போட்டு. எனக்கு வந்து ஒரு ஷாட் பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா இந்த ஒரு 2 நடுவில் வந்து வாழை காடு, அந்த காட்டுக்கு இல்லை இந்த பக்கத்துல இருந்து ஃப்ரெண்ட் வீடு சேகர் வீடு, அதுக்கு ஆப்போசிட்ல அந்த பக்கம் வந்து அவன் வீடு. ஆமா, சூப்பரா இருந்துச்சு. அவங்க நடுவில் இருக்க அந்த வாழ்க்கை தான் அந்த வாழை. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாப்புல, அதுவும் நல்லா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் சந்தோஷ் நாராயணன். இப்போ மாரிசுலரோட படத்துக்கே சந்தோஷ் நாராயணன் உரித்தானவர் அப்படின்னு சொல்லிடலாம். ஆக்டா அவர் படம்தான்ப்பா செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே வளர்ந்து வரக்குள்ளவே ஒரு டீம், ஒரு குழுவாகவே மேம்பட்டாங்க, வளர்ந்தாங்கன்னு சொல்லலாம். எப்படின்னா இவரோட மியூசிக்கு இவர் வந்து இப்படி தலையசிச்சா போதும் ஒரு அங்கிட்ட வந்து கரெக்டாக போட்டுருவாங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாரு மாதிரி சொல்றாரு. 2 பேருக்குள்ள ஒரு பாண்டு அவ்வளோ சூப்பர் பாண்டாக இருக்கும். அது நான் நினைக்கிறதா அங்கே சந்தோஷ் போட்டுருவாப்ல அப்படின்ற மாதிரி ஐடியாலஜி ஒன்றா இணையறதுனால அப்படி வருது. ஆமாம், அது இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மியூசிக்ஸும் சரி, இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சரி, பறையாக இருக்கட்டும், அந்த மேளமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே, லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஆர்கானிக்காக அங்கங்கே அமைஞ்சிருச்சு இந்த கான்செப்ட்டுக்கு. அப்படிதான் அது ரொம்ப ட்ரூவான பாயிண்டாகவே எனக்கு தோணுச்சு. இந்த பறை சவுண்டாக இருக்கட்டும், இந்த உடுக்க சவுண்டு ஒன்று கேட்கும் பாருங்க. ஜென்ரலாகவே இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தரும். ஆனால் தேட்டரில் பார்க்கல இன்னுமே ரொம்ப கனெக்ட் ஆகி வாழ்வியல் படம் ஒன்றிய கேட்டுட்டு டான்ஸ் ஆடாம சாவுக்கோ கல்யாணத்துக்கும் ஆடாம ஆடுறது இல்ல. ஆமா ஆமா, அதே மாதிரி அந்த பையன் மாதிரி ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கிரஷ் ஆகாத ஆளுங்களே இல்ல. அதனால எல்லாருமே ரிலேட்டபிள். ஆனா ஒண்ணு, அந்த பசங்க படுற கஷ்டம் மாதிரி இங்க எல்லாருமே படுறது இல்ல. ஸோ அந்த மாதிரி கஷ்டம் இல்லாதவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கை எவ்வளவு தூரம் நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அந்த பசங்களோட கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுது. அவங்கள மாதிரி கஷ்டங்கள் இருந்தா சோ அதையும் தெரிஞ்சுக்கலான்ற. நீ இவ்வளவு டிப்ரெஸ்ஸா இருக்கியா, நீ இவ்வளவு கவலையில இருக்கியா, போய் இந்த படத்தை பாரு. இப்பெல்லாம் வந்து எல்லாருமே ஆனவனா டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஹாலுசினேஷன் வரைக்கும் போயிட்டாங்க. அதனால அது எல்லாமே அந்த பசங்களை பார்த்தா ரொம்பவே ஈஸியா வந்து நமக்கெல்லாம் வந்து நல்ல வாழ்க்கை இருக்கும். நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம் சொல்றோம்ல, ஆனா அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம படுறதெல்லாம் என்னடா கஷ்டமே இல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமாங்கிற மாதிரி அது இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அதான் சொல்றேன்ல, இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் அதெல்லாம். யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த பாட்டு, டான்ஸ், ஃபைட்டு, ரொமான்ஸ், கிஸ் சீன் இதெல்லாம் வச்சாதான் குடும்ப படமா? இல்ல, இதுதான் ஒரு குடும்ப படம் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் சினிமால குடும்ப படம் நீங்க கேட்டா ஆர்ட் ஃபிலிம் தான் குடும்ப படங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருப்பாங்க போல. படத்தை எல்லாரும் நேரில் போய் பார்க்கணும், அதுதான் மெயினான ஒரு விஷயமே. அதுக்காக தான் வந்து கத்திட்டு இருக்கோம் இங்க. நேரம் பாதி பேர் பார்த்துருப்பீங்க, மீதி பேராவது போய் எல்லாருமே போய் பாருங்க. நான்லாம் ஸ்டார்டிங் போய் பார்க்கறதுக்கான காரணமே நம்ம பூங்கொடி டீச்சர் தான். அந்த காரணம் நான் பார்த்ததுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் அழகியலாங்கிற ஒரு மைண்ட்ல வச்சுட்டு போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் வெளில வரும்போது பூங்கொடி டீச்சரோட வெளில வந்தேங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கான தோணுது சின்ன கான்செப்ட். அந்த ட்ரெய்லர் பார்க்க தெரிஞ்சது, அவங்க அந்த வாழை கீத்தை வந்து லீவ் போட்டா எடுத்துட்டு போகணும், அதுலேருந்து தப்பிக்கணும், ஒரு ப்ரெஷர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக வேற ஒரு சுச்சுவேஷனை தேடி போவாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் ரிலேட்டபிளாக இருந்தாலும் நான் அதை பார்த்தேன். எனக்கு ஜென்ரலாக தோணுது என்னன்னா, பில்டப் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே என்னன்னா தமிழ் சினிமாவில் ஏதோ எடுக்காத படத்தை எடுத்துட்டீங்களா அப்படி அப்படி ஒரு கெத்துல போய் பார்த்த படம் தான். இப்போ ஆமாண்டா கால் போட்டு உட்கார வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்துட்டு அழுதுட்டு பாலா சார் மாதிரிலாம் வந்து உட்காந்துருக்கும் போது நாங்களாம் வந்து வீட்டில் வந்து இப்படி உட்காந்துருந்தோம், கை பிடிச்சிட்டு பாலா சார் மாதிரி இப்படி வச்சு உட்காந்துருந்தோம். அந்த மாதிரி இருக்கும். அதான் படம் நல்ல படம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல திருப்தியாக இருக்கும்.
கொடுத்த காசுக்கு. இதே மாதிரி அடுத்து கோட்டுக்காளி படத்தோட ரிவ்யூல வந்து நாங்க உங்களை சந்திக்கிறோம். until we are signing off, this is Krishna, கமல், கவிகரன், K Cube. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறோம். பாய் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பண்ணிருக்க மாட்டீங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க, மெயினா லைக் பண்ணிருங்க. மாரிசல் வச்சு கண்டுபிடிங்க.